ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். ஐ ஆம் சுஜாதா, லைஃப் அண்ட் கேரியர் கோச். எனக்கு நேற்று ஒரு ஸ்டூடெண்ட் வந்தாங்க. சிஎஸ்சி இன்ஜினியரிங் கிடச்சிருக்கு மேம். அதை படிச்சுட்டு நம்ம ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத முடியுமா? ஏதாவது வாய்ப்பு இருக்கா? நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வெறும் ப்ரைவேட் செக்டாரில் தான் ஒர்க் பண்ணுமா அப்படின்னு ரொம்ப டவுட் கேட்டாங்க. இந்த மாதிரி டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். அதுக்கான விளக்கம் உங்களுக்கு சொல்கிறேன். சிஎஸ்சி எக்ஸாம் முடிச்சிட்டிங்கன்னா, சிஎஸ்சி இன்ஜினியரிங் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஜாபுக்கு எழுதலாம்னா, இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் இஎக்ஸி இது எழுதலாம். யூபிஎஸ்சி சர்வீஸ் எக்ஸாம் எழுதலாம். இது இல்லாமல் கேட் எக்ஸாம் எழுதலாம். ஐஎஸ்ஆர்ஓ, டிஆர்டிஓ இது போன்ற நிறைய எக்ஸாம் எழுதலாம். இது வந்துட்டு பிஎஸ்யூ எக்ஸாம் என்னுவாங்க. பிஏஆர்சி பேக்ஸ் என்ற எக்ஸாமும் எழுதலாம். இந்த கேட் எக்ஸாம்ன்றது நேஷ்னல் லெவல் எக்ஸாம். இது இல்லாமல் ஸ்டேட் கவர்மெண்ட் சர்வீஸ் எக்ஸாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வீஸ் எக்ஸாம் இந்த போன்ற நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதலாம். இதனால் உங்களுக்கு இன்ஜினியரிங் ரிசர்ச்சாகவும் வேலைக்கு போகலாம், அட்மினிஸ்ட்ரேஷன்லேயும் வேலைக்கு போகலாம். நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒன்றும் இன்ஜினியரிங் சம்மந்தமாக இல்லை மற்ற சப்ஜெக்ட் கோர்சஸ் சம்மந்தமாக ஆர்ட்ஸ், பாலிடெக்னிக் எந்த கோர்ஸ் படித்து என்ன ஜாபுக்கு போகணும் உங்களுக்கு டவுட் இருந்தால் எனக்கு டிஎம்க்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஐ ஆம் ரெடி. ஓகே, பாய்.